ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உதயஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பீச் போட போகிறேன் பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் போடுறேன். என்ன கேட்டிங்கன்னா, லைஃப்பில் நம்ம சின்னதுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டோம். நம்ம சின்னதில் கஷ்டப்பட்டோம், அதுக்கப்புறம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயத்த பண்ணியிருப்போம். நம்மள அறியாமல் விஷயம் நம்ம பண்ணியிருப்போம். சில விஷயம் பண்ணி அதுக்கப்புறம் அதை கடந்து வர நினைப்போம், ஆனால் கடந்து வர முடியாது. மூவ் ஆன் ஆக நினைப்போம், மூவ் ஆன் ஆக முடியாது. அதை நினச்சி சோர்ந்து உட்காருது வேஸ்ட்டு. அதில் மூவ் ஆன் ஆக நினச்சி வெளியே வந்து பாருங்கள். அதுவே நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் பர்சனல் முக்கியமாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், யார்கிட்டையும் ஷேர் பண்ண ஒரு துளியோட கூட உங்கள் பர்சன் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு யார் நம்பிக்கையான பர்சனோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது தவிர வேறு யார்கிட்டையும் ஷேரே பண்ணாதீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, சரியா? எல்லாரோட கேரக்டர் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. மனுஷங்களோட இயல்பு பச்சோந்தி மாதிரி எப்பப்போ மாறுவாங்கன்னே தெரியாது. பச்சோந்தி நேரத்தில் மாற மாதிரி மனுஷங்களும் மாறிடுவாங்க. யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. பல விஷயம் என்னென்னா, ஆண்டவன் நம்ம தலை என்ன எழுதிக்கும் அது நடக்கும். இதுதான் நடக்கணும் வந்தால் அது யாராலையும் மாற்ற முடியாது. வாழ்க்கையில் நிறையா எதிர்பார்ப்பு, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நிறையா இருந்திருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஆண்டவன் என்ன எழுதிருக்கானோ அதை நடக்கும். இதுதான் நடக்கணும், அது மறந்து ஆகும். இப்படி தான் நடந்தாகும். அதை மாற்ற முடியாது. இன்றைக்கி நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சரி எல்லாத்தையும் பார்த்தேன். தனிமையாக இருக்கிறது கவலை கிடையாது. தனிமையாக இருக்கிறது தான் நம்மளோட தைரியமே, சரியா? தனிமையாக இருந்தால் மட்டும்தான் போராடி வெளியே வர முடியும். ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா முன்னேற முடியாது. யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. நம்ம தனியாக வாழ முடியும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தால் மட்டும்தான் வாழணும். எல்லோரும் அப்போ இருக்காங்க இப்போ நினைக்காதீங்க. நீ எப்போ இருக்க அதை மட்டும் யோசிங்க. அடுத்தவங்க இப்போ இருக்காங்க இவங்க அப்படி யோசிக்கணும். நம்மளால இருக்குமா அது போதும். நம்ம பழைய சாப்பாடு சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட நினச்சி போயிட்டே இருக்கணும்.